தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். நாங்க ஒன்னும் கூட்டணிக்காக எல்லாம் பேசல. கரூர் கூட்ட நெரிசலை பொறுத்த வரைக்கும் அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அங்க ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு விஜய் டோன்லேயே எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பேசிட்டு இருக்கப்ப உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு பாஜக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தை புறக்கணிக்காம இருந்திருக்காங்க. இதற்கு முதல்வர் பல விளக்கங்கள் கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பா ஒரு நபர் ஆணையம் உண்மையை மறைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு நிறைய கருத்துக்கள் போகிற போக்கில் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் பட்டி டிங்கரிங் பண்ணிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அதாவது அந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றதுனால நேச்சுரலாகவே இதன் மீது அதிக கவனம் இருக்கு. என்ன பேச போறாங்க, எதிர்கட்சிகள் என்ன திட்டத்தோட ஆளும் திமுக அரசுக்கு நெருக்கடியை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட சமயத்தில் இன்னைக்கு அதிமுக காரங்க அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமா, அதாவது கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு தோல்வி அடைஞ்சிருச்சு, தமிழக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற கோஷத்தோட அவங்க கையில இந்த கருப்பு பேட்ஜ் எல்லாம் அணிஞ்சு வந்தாங்க இல்லையா. துரைவைகோ ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவர் தான் கையில கட்சி எப்பவுமே பேட்ச் தான் போடுவாங்க. இந்த வாட்டி கையில அப்படி கயிறு கட்டிருக்காங்க, இந்த ஒரு கருப்பு துணி கட்டிருக்காங்க. துரைவைகோ ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்றதாக புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயே பல காட்டமான வாதங்கள் எழுந்திருக்கு. முதல் முறையா சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் என்ன நடந்தது, தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பட்டியல் போட்டு பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவங்க சொல்ற ஏற்கனவே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதை தான் முதல்வர் சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் மேலதான் பொறுப்பு, விஜய் தாமதமா வந்தது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம காவலர்களோட எண்ணிக்கை குறைவா இருந்தது மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றாங்க இல்லையா. அதற்கு சிஎம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க 600க்கும் மேற்பட்டவங்க அங்க பாதுகாப்புல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு. எடப்பாடி என்ன சந்தேகத்தை எழுப்புறாரு அப்படின்னா, இந்த மாதிரி காவல்துறை தலைவர் சொன்னப்ப 500 போலீஸா இருந்ததா சொல்றாங்க, ஆனா முதல்வர் சொல்றப்ப 600 பேர் இருந்ததாக சொல்றாங்க. இந்த முரண் என்பது யாரு காரணம் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சந்தேகம் கிளம்புது அப்படிங்கிறது. அதுல சிஎம் என்ன சொல்றாரு அப்படின்னா, 606 பேர்ல 500 பேர் போலீஸ்காரவங்க, கூடுதல 100 பேர் அரசு அதிகாரிகளும் இருந்ததா சிஎம் ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறார். அது மட்டும் இல்லாம என்ன நடந்தது, எப்படி எப்படிலாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டது, யாரெல்லாம் அங்க முன்கொள்ள பணி ஆற்றினாங்கன்னு சொல்லிட்டு பல தகவல்களை பகிர்றாங்க. இதைத்தான் எதிர்கட்சி தலைவர் சரியா உள்வாங்கலையோன்னு தோணுது. ஏன் அப்படின்னா, முதல்வர் சொல்றது நீங்க சொன்ன மாதிரியே 517 போலீஸார் இருக்காங்க, மிச்சம் எல்லாருமே அரசு அதிகாரிகளோட சேர்த்து தான் அவர் கவுண்ட் சொல்றாரு 606ன்னு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, முதல்வர் 606ங்கிறாரு, அவர் 500ங்கிறாரு. இந்த மாதிரி விஷயம் தான் சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ஒரு புது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன ஸ்டாலின் சொன்னார் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லா சட்டமன்றத்திலே பல கட்சி தலைவர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு நடைமுறை தெரியும், எப்படிலாம் அரசியல் கூட்டத்தை கூட்டணும், அரசியல் பிரச்சாரம்லாம் எப்படி பண்ணணும், யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நடைமுறை தெரியும் இல்லையா. அவங்கள கோட் பண்ணி தான் சொல்றாரு. இப்போ ஒரு பரப்புரை நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க தான் அடிப்படை வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ இங்கிருந்து விஜய் தாமதமா கிளம்பினார். அது மட்டும் இல்லாம கரூருக்கு போனது ரொம்ப தாமதமா போனாரு. அவங்க நோட்டீஸ்ல ஒன்று சொல்றாங்க, வெளிப்படையா மக்கள்கிட்ட இன்னொரு விதமா பேட்டி கேட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்க மக்கள் அங்க கூடியிருக்காங்க. ஆனா 7 மணிக்கு தான் போனாரு. அவ்வளவு நேரம் அடிப்படை வசதிகள் எதுவுமே தாவகையினர்கள் எதுவுமே கொடுக்கப்படல மக்களுக்கு. தொடர்ந்து கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே போலீஸ்காரங்க இந்த லிமிட்டை தாண்டி போவானு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லல, ஆதவ் அர்ஜுனாட்ட சொன்னதா சொல்றாங்க இல்லையா. ஆனா அதையும் தாண்டி தான் ஆதவ் அர்ஜுனா இல்ல அந்த லிமிட்டை தாண்டி போலான்ற மாதிரி பிரஷர் பண்ணி அந்த விஜயோட கேம்பெயின் வாகனத்தை அந்த லிமிட்ல போய் நிறுத்தினதாகவும், அதனாலதான் அந்த அளவுக்கு கூட்டம் அங்க ரொம்ப கூடிட்டாங்க. ஜெனரேட்டர் ரூம் உடைக்கிறது, அது மட்டும் இல்லாம அங்க மூச்சு திணறல் ஏற்படுறது, பல சங்கடங்கள் மக்களுக்கு ஏற்படுறது காரணம் போலீஸ் ஒன்னு லிமிட்டை தாண்டி இவங்க போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவலை சிஎம் ஸ்டாலின் பகிர்ந்துக்கிறாரு இன்னைக்கு. அதுலயுமே சிலர் சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு நீங்க எப்படி எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் சொன்னா விஜய் கேட்பாரா, வேற செக்ரட்டரியில இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் சொன்னா கேட்டிருப்பாரு அப்படிங்கிறாங்க. முதல்ல விஜய் யார், அவரு கட்சி தொடங்கி எத்தனை நாளா இருக்காரு, இவர்களுடைய பின்னணி என்ன, இவர் கேட்காமலே ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இப்போ இத்தனை பவுன்சர் வச்சிருக்காரு, இவர் இன்னும் களத்திலே வரலையே, ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஜெயிக்கலையே, இவரது ஆதரவாளர்கள் விஜய் இந்த ரசிகர்கள் சொல்லக்கூடியவங்க பல தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இவர் தேர்தல் களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னு கேட்டா அதுல ஒன்றும் பதில் இல்லை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு நபர் விசாரணை கமிஷன் இது அமைச்சதே உண்மையை மறைக்கிறதுக்கான ஒரு காரணம் தான், அதுக்கான ஒரு வேலை தான் அப்படிங்கிறாரு.
ஆனா இவருமே இதை செஞ்சாரு. எப்போன்னா ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தப்ப இவர் தான் ஒரு நபர் ஆணையத்தை அப்போ அமைச்சாரு. இதே ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் இதே ஜெகதீசன், அருணா ஜெகதீசன் தலைமையில தான் அந்த குழு அமைக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த குழு சமர்ப்பித்த அறிக்கை இருக்குல்ல, அதுல எடப்பாடி பழனிசாமி அவங்க விமர்சிச்சிருந்தாங்க. என்னன்னா அவர் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அது உண்மை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு இந்த ஆணையத்தின் அறிக்கையில அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கசப்பு தான் இப்போ அதை விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆணையம் உண்மையை மறைக்கிறதுக்குன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அமைத்த ஆணையம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்ல இறந்தவங்களோட எண்ணிக்கை அல்ல அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட உண்மையை மறைக்கிறதுக்காக அமைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியும் கூடவே சேர்ந்து எழத்தான் செய்யும். இல்ல இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, இது மாதிரி 4 இடங்கள்ல விஜய் வந்து ஏற்கனவே பேசியிருக்காரு. ஆனா அங்க எதுவுமே நடக்காம கரூர்ல மட்டும் இப்படி நடந்துச்சு, இதான் மர்மமா இருக்குங்கிறாரு. இது ஏற்கனவே விஜய் வெளியிட்ட வீடியோலயே அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு அரசும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் பல விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் இதன் சொல்வதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறாருன்னு ஒரு கேள்வி நமக்கு வரத்தான் செய்யும். ஏன்னா மற்ற இடங்கள்லயுமே மயக்கம் அடிச்சு விழுந்தாங்க. மதுரையில எல்லாம் ஒருத்தர் இறந்தாரு, ஹார்ட் ப்ராப்ளத்துல இறந்தாரு. போறேன் வரேன்னு சொல்லிட்டு இறந்தாங்க. பிளெக்ஸ் பேனர் கட்டுறப்ப இறந்தாங்க. கூட்டத்துல மீதிப்பட்டே ஒருத்தர்லாம் இறந்து விக்கிரவாண்டியில இறந்திருக்காங்க. இதுல இவர் விஜய் அன்னைக்கு போன மீட்டிங்ல நாமக்கல்லையே மயக்கம் அடிச்சு பலர் விழுந்தாங்க. அந்த வீடியோ எல்லாம் அப்புறம் வெளியானுச்சு, இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு கேட்கறதே ஒரு எந்த மாதிரியான கேள்வின்னு புரிஞ்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாம கூட்டணி தொடர்பாக நாங்க எதுவும் பேசலங்கிறாரு. ஏன்னா முதல்வர் சட்டசபையிலே சொல்றாரு, கூட்டணிக்காக ஆள் பிடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதற்கு இவர் சொல்றாரு, கூட்டணிக்காக நாங்க பேசலங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா பொதுவெளியில வந்து அந்த பரப்புரையில வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி தெரிகிறதா அப்படின்ற மாதிரி அதே எடப்பாடி பழனிசாமி வெளில பேசினாரு. அப்ப அது கூட்டணிக்காக தானே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது எப்படி ஒரு காமன் மேன் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரு கூட்டத்துல பேசுறாரு, அங்க இருந்து தாவக கொடி காட்டுறாங்க. அது கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, அது கண்டிப்பா தாவக காரங்க கிடையாது, அதிமுக காரங்க தான். ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஒரு பொட்டி மேல ஏறி நிற்பாங்க, கரண்ட் பொட்டி மேல ஏறி நிற்பாங்க, மரத்து மேல ஏறி நிற்பாங்க, அப்படி எதுவுமே பண்ணல, அவர் தரையில நின்று ஆட்டுறாரு, அதனால ஒரு தாவக கார் கிடையாது அப்படின்னா நிறைய பேர் கிண்டலா நக்கலாக முன் வச்சாங்க அந்த விமர்சனத்தை. ஆனா அவரே அதிமுக டிஷர்ட் போட்டு தான் போட்டிருக்காரு அப்படின்னு அந்த விமர்சனம் முன் வந்துச்சு. உடனே எடப்பாடி என்ன சொன்னாருன்னா, கட்சி நிர்வாகிகள்கிட்ட அதாவது தாவேக தலைமை கிட்ட அனுமதி கேட்டுட்டு என் கூட்டத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு போகிற கூட்டம் எங்கேயுமே தாவேக கொடி இருக்கிற மாதிரி எல்லாம் பார்க்கல, பிளெக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ இதெல்லாமே எடப்பாடி கூட்டணிக்காக தான் காய் நகர்த்துறான்னு சொல்லப்பட்ட நேரத்துல சட்டசபையிலே இந்த கேள்வி முதல்வர் முன் வச்ச உடனே எடப்பாடி பழனிசாமி இல்ல நாங்க அதுக்காக எல்லாம் பேசலங்க அப்படிங்கிறாரு. ஆனா முழுக்க முழுக்க விஜய்க்காக மட்டும்தான் பேசுறாரு. ஒரு விஷயம்னு வந்தா தமிழக அரசை விமர்சிக்கிறதுல தவறே கிடையாது. தமிழக அரசு அதற்கு பொறுப்பு இல்ல. எதிர்க்கட்சி தலைவரா நிச்சயமா வந்து தமிழக அரசை விசாரிக்க வேண்டிய உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கு முழுதா விமர்சிக்கிறாரு. சரி, கேள்வி எழுப்புறதெல்லாம் ஓகே, பொறுப்பு இருக்கு, விமர்சிக்கிறாரு. ஆனா முதன்மை பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? அந்த முதன்மை பொறுப்பு தானே பிரச்சனையே. தமிழக அரசை விமர்சிக்கிற நீங்க அதுல ஒரு 2% இல்ல 1% கூட இன்னமும் விஜய் அவர் விமர்சிக்கல. அப்போ இயல்பாகவே அந்த கேள்வி வரத்தானே செய்யும். கூட்டணிக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி காய்கள் நகர்த்துறாரோ அப்படிங்கிற கேள்வி வரத்தான் செய்யும். மர்மம்னு இவர் சொல்றாரு. ஆனா அன்னைக்கு களத்துல விஜய் பிரச்சாரணத்துக்கு அன்னைக்கு களத்துல இருந்தது அதிமுக மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் தான் களத்துல இருந்தார். அவர் இது வரைக்கும் மர்மம்னு சொன்ன மாதிரி எங்கேயும் தெரியல. ஆனா அவர் களத்திலே இருந்தாரு, பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சாரு, மருத்துவமனையில இருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இத்தனை நாளுக்கு பிறகு இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார் அப்படின்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வழக்கு முழுக்க சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ தமிழக அரசு தான் சார்பாக விளக்கம் அளிக்க வேண்டிய நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்னமும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இனிமே தமிழக அரசு விஜயை கைது பண்ண முடியாது, முழுக்க இந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சுங்கிற பட்சத்துல இனிமே நம்ம தரப்பு விளக்கத்தை சொல்லலாங்கிற அடிப்படையில் முதல்வர் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறதாக பார்க்க முடியுது. ஆமா, இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 17 நாளை மறுநாள் அவங்க குறிச்ச தேதி விஜய் வந்து கரூருக்கு போறதா சொன்னாங்க இல்லையா. ஆனா அது குறித்த முன்னேற்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அபிஷியலா தெரியல. அது உண்மையிலேயே அந்த டேட்ல தான் கரூர் போறாரா, நாளை கழிச்சு தான் கரூர் போறாரா அப்படின்ற பல கேள்விகள் வந்து அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினார். நேதிக்கு வந்து அபிஷியலா வெளில வந்தார் இல்லையா 14 நாள் கழிச்சு, அதுவும் பேசப்பட்டிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒருவேளை விஜய் கரூருக்கு போனார் அப்படின்னா அங்க வந்து எத்தனை மக்களை சந்திப்பாரு, இப்போ வந்து அந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அந்த முறைப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இதுல கூடுதலா இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருந்தார். கரூர் வேலுச்சாமிபுரத்துல தான் எங்களுக்கு கொடுத்தாங்க, ஆனா நாங்க ரவுண்டானாவை கேட்டோம், அங்கதான் வந்து உதயநிதி கனிமொழி எல்லாம் பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் இப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஏன் தரல அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அது தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்த பர்மிஷன், இவங்களுக்கு கொடுத்தது அரசு கொடுத்தது. அப்படியே அரசு குறுகலான பகுதியில் கொடுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அங்கதானே பிரச்சாரத்தை பண்ணாரு, அங்கதானே அவ்வளவு பெரிய கூட்டத்தை அவரும் கூட்டி காமிச்சாரு. அப்போ வராத நெரிசல் இப்போ வருதுன்னா அது யார் மீதான தவறு அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும்
அனைவரும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, அனைவருக்கும் பொதுவான கேள்விதான் அது. அப்போ வந்து யார் அந்த கூட்டத்தை வந்து நெறிமுறைப்படுத்தி இருக்கணும், யார் வந்து அங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து அங்க ஒழுங்கா பராமரிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள் யார் பண்ணியிருக்கணும். அப்கோர்ஸ் யார் பரப்புரை நடத்துறாங்களோ அவங்களோட பொறுப்பு தான் அது. போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இப்போ இவங்க 500ன்றாங்க, சிஎம் 606ன்றாரு. இதுல வந்து சிஎம் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, அது சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு. ஆனா இருந்தாலும் அடிப்படையிலேயே வந்து அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள், அடிப்படை தேவைகளை வந்து யார் கொடுத்துருக்கணும் அப்படின்னா அது வந்து தாவகவினர் தான் செஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி ஒரு கருத்து வந்து பரவலா நிலவுது. அதை மறுக்க முடியாது. அதே டைம்ல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இங்க ஒரு 40 பேர் பலியானாங்க இல்லையா, அவங்களோட போஸ்ட்மார்டம் உடற்கூறாய்வை வந்து எப்படி இவ்வளவு சீக்கிரமா பண்ணி முடிச்சிங்கன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா, நைட்டு வந்து போஸ்ட்மார்டம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட சமயத்துல அதுக்கு மத்திய அரசாங்கமே வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டது தமிழ்நாடு அரசால. அதனாலதான் வந்து நைட்டு வந்து நாங்க இவ்வளவு பாடிஸ் வந்ததுனால அதை அப்பயோ போஸ்ட்மார்டம் பண்ணிட்டோன்ற மாதிரி விளக்கம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அங்க ஒரு கேள்வி வந்து கோர்ட்லயே கேட்கப்பட்டது, எப்படி வந்து நீங்க இவ்வளோ வேகமா பண்ணீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது. அது இன்னைக்கும் வந்து சட்டமன்றத்திலயும் அந்த கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கும் ஸ்டாலின் ஒரு பதில கொடுத்திருக்காரு. ஆமா, அதுல இவர் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, குஜராத் அகமதாபாத்ல அந்த விமான விபத்து நடந்துச்சு இல்லையா, அதுல 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் 13 மணி நேரத்துல எப்படி பண்ணி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையின் போது, எதிர்பாராத சம்பவத்தின் போது மருத்துவர்கள் எங்க இருந்தாலும் அழைக்கப்பட்டது உடனடியாக பண்ணதான் முடுக்கி விடப்படுவாங்க. அதே மாதிரிதான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயங்களும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டை கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் ஒரு 300 பேர் 500 பேருக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு அதிகம், மருத்துவர்களும் அதிகமாக இருக்காங்க. இன்னொன்று, இப்போ உடற்கூறாய்வு பண்றதுல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா ஒரு உடல்ல எந்த சேதமும் இல்லை, ஆனா உயிரிழந்துட்டார், இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இழந்துட்டாரு அப்படின்னா அப்ப அந்த மாதிரி உடல்களை உடற்கூறாய்வு பண்றது ரொம்ப இருக்காது. ஆனா பிளைட் ஆக்சிடென்ட்ல சாவுறாங்க இல்லையா, உடல் கருகி சில உடல் பாகங்கள் இல்லாமலே போயிடும், அவங்களெல்லாம் உடற்கூறாய்வு பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். சோ இதையே இவ்வளவு சீக்கிரத்துல பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க பண்ணதுல என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்படுது. இது தெரிந்தே எடப்பாடி பழனிசாமி எதற்காக இந்த சந்தேகத்தை மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறாரு, அப்போ இதுல அரசியல் லாபம் தேட முயற்சிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுப்பப்படுது. ஆனா அதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, இந்த விஷயத்துக்கெல்லாம் சம்பந்தப்பட்டு இந்த விஷயத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய விஜய் இதுவரைக்கும் அவர் எங்கேயுமே பேசல. அவருக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவருக்காக தான் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. அவரை வரவேற்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்துருங்க. இப்ப சட்டசபையிலே வந்து விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்படின்னா அதுவே வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாய்மொழியா சொல்லலாம். ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வகையில கூட்டணி நிர்பந்தம் என்பது போயிட்டு இருக்கு. விஜய் முன்னாடியே பேசினது மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் அவரோட பதில் அறிவிக்கிறதா சொல்லிருக்காரு இல்லையா, அப்ப வந்து காட்சிகள் மாறும். இப்பவே வந்து தொடர்ந்து நம்ம விஜய்க்கு ஆதரவு தொடர்ந்து கொடுப்போன்ற மாதிரி தான் பாஜக அதிமுக செயல்பட்டு இருக்கான்னு பார்க்க. கூட்டணிக்கு வந்துடுங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்கு வந்துட்டதாக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, பத்திரிகையில செய்தி எல்லாம் வந்துச்சு. உடனே தாவேகா தலைமையில இருந்து மறுப்பு எல்லாம் சொன்னாங்க, அப்பெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாவே சொல்றாரு, கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிரம்மாண்டமான கட்சி வரும்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்ப இதற்கு இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லையா. அவங்க கூட்டத்துல தாவேகாவினர் போய் கலந்துக்கிறாங்க, அதற்கும் தலைமை கண்டிக்கல. அப்போ விஜய் மனநிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, இந்தியாலேயே வந்து இப்படி ஒரு அரசியல் கூட்டத்துல இத்தனை மக்கள் இறந்து போனது இதுதான் முதல் முறை, கரூர்ல நடந்தது மட்டும்தான் இந்தியாவில முதல் முறை, இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கிறார். அதுவும் வந்து முன்னாடி பரவலா பேசப்பட்ட கருத்து தான். இந்த அளவுக்கு ஒரு சோகம் வந்து நடந்துடக்கூடாது இனிமேல், அதனாலதான் வந்து இத்தனை பேரும், அதாவது பத்திரிகையாளர்கள் ஆரம்பிச்சு பொதுஜன மக்கள் வரைக்கும் இது நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் பல கோரிக்கைகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுலயே வந்து எடப்பாடிக்கு கவுண்டர் பண்ற விதமா இன்னொரு கருத்தும் நிலவேற்றிருக்கீங்க. ஆமா, அதுவுமே பேசப்பட்ட கருத்து தான். மகாமகத்துல ஜெயலலிதா அவரது தோழி சசிகலா குளிக்கும் பொழுது ஏற்பட்ட இறப்புகள், அது வந்து இந்தியாவிலே முதல் முறை, அதுதான் பெரிய அளவுல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அது ஆன்மீக ரீதியா நீங்க பார்த்தாலுமே அந்த கூட்டம் யாருக்காக ஏற்பட்டுச்சு? ஒரு அரசியல் தலைவருக்காக ஏற்பட்ட கூட்டம் தானே அது. அரசியல் தலைவருக்காக தான் அவ்வளவு பேர் கூடுனாங்க. அந்த நெரிசல்ல தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அதை காவல்துறை கையாண்ட விதம் என்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் இப்போ பேசப்படுது. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி கரூர் விவகாரத்தை கையில் எடுத்தப்ப சட்டப்பேரவையில தூத்துக்குடி விவகாரத்தையும் திமுக தரப்பை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கையில் எடுத்தாங்க, அமைச்சர்கள் பேசினாங்க. அதுவும் வந்து ஒரு பிரச்சனையா தான் மாறினுச்சு. எது எப்படியோ இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நீதி கிடைக்க போகுது அப்படிங்கறதான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவங்களை வைத்து நடக்கும்
அரசியல்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்காக இப்போ ஒரு பெரிய தனியார் கல்வி நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் தாவேக்கால இருக்கிறவர், அவர் சொல்றாரு இறந்த 41 பேருக்கு மாசம் 5000 தருவோம், மருத்துவ காப்பீடு எடுத்து தருவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் அறிவித்து 20 லட்சமே இன்னும் அவங்களை போய் சேரல. இதுவெல்லாம் நெடு நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நீண்ட நாட்கள்ல இது எதுவும் பிரச்சனை வருமா? நிறைய பேர் வந்து புகார் கொடுப்பாங்க, சரியா வரல, இந்த மாசம் 5000 வரலன்னு சொன்னாலே இது பெரிய பிரச்சனையா மாறும். சோ அதுவெல்லாம் சரியாக நடக்குமாங்கிறது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஆனாலும் இந்த முன்னெடுப்பு ஒரு நல்ல முன்னெடுப்பா பார்க்கப்படுது. இப்படி போய் சேர்றது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும், ஒரு ஆறுதலை தரும், ஒரு நம்பிக்கை தரும்ன்ற மாதிரி பார்க்கலாம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அழகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திச்சு இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, சட்டப்பேரவையில அவர் பேசுறத மறுபடியும் நேரலையை துண்டிச்சிட்டாங்க. அவர் என்னதான் சபாநாயகர் சொல்றாரு 1 மணி நேரம் வந்து பேசிட்டு மறுபடியும் பேச நேரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களேன்னு கேட்டாலும், எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது எதற்காக திமுக அரசு தொடர்ந்து துண்டிச்சுக்கிட்டே வருது, இந்த நேரலையில ஒளிபரப்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுப்பப்பட்டே வருது. அவங்க திமுக கொடுத்த வாக்குறுதி இல்லையா நேரில் காட்டுவோம். நீங்க ஜனநாயக ரீதியான அரசு அப்படின்னா அது வெளிப்படையா காட்டுறதுல தப்பு ஒண்ணு இல்லையா? அதெல்லாம் இப்போ பாஜக பண்றாங்க, பாஜகவும் மறைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு குரல் என்பது திமுக அரசுக்கு இங்கே எழுப்பதானே செய்யும். அப்போ அதை திமுக அரசு வந்து இப்பயாச்சும் அதை ரெக்டிஃபை பண்ணி மக்களுக்கு நேரடியாக காட்டினா மட்டும்தான் உள்ள நடந்த விஷயம் மக்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ பீகார் தேர்தல் நடக்க போதில்லை அடுத்த மாசம், அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பேசலாம். ஆனா இப்போ வந்து வினோத செய்தியில பீகார் தான். என்ன அப்படின்னா, பீகாரை சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி, இவர் பேர் மோகன்லால்னு சொல்றாங்க. ஆமா, என்ன அப்படின்னா, அந்த நான் இறந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இறந்ததுக்கு அப்புறம் என்ன எதிர்பார்ப்பு, இறந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு சும்மா ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு இறந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இறந்த மாதிரி நடிச்சு நம்ம படத்தை பார்த்துருப்பாரு, பிரகாஷ் ராஜ் ஏதோ படத்துல இருப்பாரு, அது மாதிரி பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். இறந்த மாதிரி நடிச்சு யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கலாம் இறுதி சடங்குல அப்படின்றதுக்கு பிளான் பண்ணி, இதுல என்ன அப்படின்னா இவரோட திட்டத்திற்கு இவரோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அருமையான குடும்பம், இறந்த மாதிரி நடிங்க, யாரெல்லாம் வரான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அப்புறம் அங்க மயானத்திற்கு கொண்டு போயிட்டாங்க இறந்துட்டாரு நினைச்சிட்டு. அப்புறம் அங்க ஆள் எந்திரிச்சா டக்குன்ட்டு. அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இது சும்மா டிராமா போல இருக்கு, எத்தனை பேர் வந்து நடந்திருக்காங்க, அழுதுட்டு வந்தவங்க எல்லாம் குடும்பமானது அப்படின்னு கேட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி ஒரு வினோதம் வந்து பீகார்ல நடந்திருக்கு. அடுத்த முறை மனிதர்கள் இருக்கிறது சகஜம்தான் உலகத்துல. ஒருவேளை ஒரு இது வருங்காலத்துல இந்த மாதிரி செய்தி போனா கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து பீகார் தேர்தல் பரபரப்பு மத்தியில இந்த ஒரு செய்தியும் பேச பொருளா மாறி இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம் அழகு. நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.